தினேஷ் கார்த்திக். தோனி என்ற மிக பிரபலமான பெயரால் இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்தே மறைக்கப்பட்ட இந்த பெயர் ஐபிஎல் தொடர் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டது. இத்தனை ஆண்டுகள் கோப்பையை வெல்லாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே தன்னம்பிக்கையுடன் களமிறங்கும் ஆர்சிபி அணியை போன்றுதான் தினேஷ் கார்த்திக்கின் ஐபிஎல் பயணமும் இருந்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை விளையாடி கொண்டிருக்கும் சிறந்த வீரர்களில் தினேஷ் கார்த்திக்கும் ஒருவர். ஆனால் அவரின் பயணம் மட்டும் கடுமையானதாக இருந்துள்ளது. டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் தனது பயணத்தை தொடங்கிய தினேஷ் கார்த்திக் 3 ஆண்டுகள் அந்த அணிக்காக விளையாடியுள்ளார். ஆனால் திறமை இருந்தும் அவரால் அங்கு ஜொலிக்க முடியவில்லை. 2008ஆம் ஆண்டு 145 ரன்கள், 2009ஆம் ஆண்டு 288 ரன்கள், 2010ஆம் ஆண்டு 278 ரன்களை மட்டுமே எடுத்தார். அதுவும் அவர் டாப் ஆர்டரில் களமிறங்கியும் எதையும் சாதிக்க முடியாததால் 2011ஆம் ஆண்டு கழட்டிவிடப்பட்டு பஞ்சாப் அணியில் புதிய அவதாரத்தை எடுத்தார். அந்த அணியில் முக்கியமான சில இன்னிங்ஸை அவர் ஆடிய போதும் ஒரே ஆண்டில் அங்கிருந்து வெளியேறினார். ரோஹித் சர்மா என்ற இளம் வீரரின் கையில் மும்பை அணி சென்றிருந்த நேரம் அது. அப்போது அவருக்கு உறுதுணையாக நின்ற தினேஷ் கார்த்திக் 2013ஆம் ஆண்டு கோப்பையை வெல்ல உதவினார். அந்த சீசனில் 19 போட்டிகளில் விளையாடி 510 ரன்களை விளாசினார். இவ்வளவு செய்தும் என்ன பயன்? 2014ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல் ஏலத்தின் போது மும்பை அணி அவரை கலட்டிவிட்டது. அதன் பின்னர் 2 ஆண்டுகள் மீண்டும் டெல்லி அணிக்கு சென்றுவிட்டு 2018ஆம் ஆண்டு கேப்டன் என்ற புதிய அவதாரத்துடன் கொல்கத்தா அணியில் இணைந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தினேஷ் கார்த்திக்கின் கேப்டன்சியில் கீழ் செயல்பட்ட கொல்கத்தா அணி ஒரே ஒரு முறை மட்டும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. அதுவும் தான் கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் போட்டியிலேயே கோப்பையை நோக்கி அழைத்து சென்றார். மற்ற 2 சீசன்களிலும் பிளே ஆஃபுக்கு அருகில் வந்து 5வது இடத்தில் முடித்தது. எனினும் அவருக்கு கோப்பைக்கான அதிர்ஷ்டம் இல்லை. அனைத்து தடைகளையும் தாண்டிவிட்டு கடைசியாக வந்த இடம்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. இந்த அணியில் கிடைத்த சுதந்திரம் மற்றும் அங்கீகாரத்தை போல வேற எந்த அணியிலும் தினேஷ் கார்த்திக்கு கிடைக்கவில்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து போராடினார். எவ்வளவு முயன்றும் தோல்விதான் என்ற ஒற்றுமைதான் இதற்கு காரணமோ எனவோ தெரியவில்லை. டெத் ஓவர்களில் தினேஷ் கார்த்திக் எவ்வளவு ஆபத்தான வீரர் என்பது சமீப காலமாக தான் ரசிகர்களுக்கு புரிந்து வருகிறது. இதற்கு காரணம் முன்பே கூறியதைப் போல MS தோனி என்ற திரை மற்ற திறமையான விக்கெட் கீப்பர்களை மறைத்திருந்ததுதான். இதற்கு உதாரணம் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட்டுகளை எடுத்த 2வது விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் என்பதுதான். இதுவரை 137 கேட்சுகள், 31 ஸ்டம்பிங்கள் என மொத்தமாக 174 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். மறுபுறம் தோனியோ 190 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். இந்தியாவின் தலை சிறந்த விக்கெட் கீப்பரை நீண்ட நாட்களாக நாம் கொண்டாட தவறிவிட்டோம் என்பதே நிதர்சனமான உண்மை. அவரது வர்ணனையாளர் பணிக்கான அங்கீகாரமாவது அவருக்கு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.